வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தற்போதைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போதைய காலகட்டத்தில் கடகம் ராசி அன்பர்களின் மனநிலை வெளியில் சிரித்து கொண்டும் உள்ளுக்குள்ள அமைதியான போராட்டங்கள் நிறைந்ததாகவும் தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க உள்ளுக்குள்ள நடப்பதை வெளியில் கூறாமல் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு நபராக மாறி இருப்பீங்க. அதனால நீங்க வெளியில யார் பேசினாலும் உண்மையான ஒரு நபராக இருக்கும் அப்படின்னு சிரித்து கொள்வீங்க. ஆனா மனதிற்குள் எவ்வளவு கவலைகள், எவ்வளவு மன வருத்தங்கள், யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் என எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அதை ஒரு போராட்டம் போல நீங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா அதை நீங்க யாரிடமும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களிடம் கூட காட்டாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க இருப்பீங்க. யாரிடமும் முழுமையான மனதை திறக்க முடியாத ஒரு நிலைமைகள் கூட உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க உங்களுடைய மனதிற்குள்ள எத்தனையோ நபர்கள் துரோகம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள போய் நீங்க வெளியே சொன்னீங்கன்னா அவங்களுடைய பெயர் கெட்டு போயிடும் என்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்திற்காக எதையுமே நீங்க வெளியில் கூறாம மனதிற்குள்ளேயே வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. நான் மட்டும்தான் இவ்வளவு சுமை என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் கேட்டு அது இன்னும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். பழைய நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்து உங்களுடைய மனதை பாதிக்க வைத்து கொண்டே இருக்கும். அது உங்களுடைய காதல் நினைவாக இருக்கலாம், நண்பர்கள் விட்டு போன நினைவுகளாக இருக்கலாம், உங்களுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தியதாக கூட இருக்கலாம். இருந்தாலும் பழைய நினைவுகளாக இருக்கும். அது உங்களுடைய மனதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் மறந்து மறந்து போனாலும் அது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து உங்களுடைய மனதை தட்டி எழுப்பிக் கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க உணர்ந்து கொண்டிருப்பது என்ன தெரியுமா? என்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு உணர்ச்சி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நான் எல்லாரையும் புரிந்து கொள்கிறேன், என்னை மட்டும் யாரும் புரிந்து கொள்ளாமல் ஏன் நடந்து கொள்கிறார்கள் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமா எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். அதற்கான பதிலும் உங்களுக்குள்ள கிடைக்காம தாங்க இருக்கும். ஆனா உண்மையில இது உங்களுடைய பல மனபலத்தை வளர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நீங்க மற்றவங்களை நம்புவதை விட உங்களை நீங்களே தைரியப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுக்கு நீங்க மற்றவங்க கூறுவதை விட நீங்க எதையுமே காதில் வாங்காம உங்களுக்கே நீங்க தைரியத்தை சொல்லி உங்களை நீங்களே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாற ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நிச்சயமா சிதைந்து கிடக்கும். உங்களை பலமாக்கிய விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். 4 விதமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பலமாக்கிய விஷயங்களாக இருக்கும். அது என்ன தெரியுமா? நம்பிக்கை உடைத்தல். இந்த நம்பிக்கை உடைத்தல் என்பது நீங்க நம்பியவங்களே உங்களுக்கு துரோகம் செய்த ஒரு அனுபவங்களாக இருக்கும். அவங்களே நீங்க கண்மூடித்தனமா சுத்தி வந்த நாட்கள், சுத்தி வந்த மாதங்கள், ஏன் ஆண்டுகள் கூட இருக்கலாம். அவங்களே நீங்க சுத்தி சுத்தி வந்திருப்பீங்க. ஆனா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டும் பொழுது உங்களை அவங்க மாட்டி விட்டு அவங்க தப்பி சென்றுவாங்க. அதனால அந்த ஒரு உறவும் அப்படியே உடைந்திருக்கும். நம்பிக்கை அவங்க மீதுல எவ்வளவு மீது வைத்திருந்தீங்களோ அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு இடத்திலிருந்து உடைக்கப்பட்டிருக்கும். அதனை பார்த்து நீங்க மிகவும் ஆச்சரியப்படுவீங்க, அதிர்ச்சி அடைவீங்க. என்னடா அவங்க கூடவே நம்ம இருந்தோம், அவங்க நமக்கு சம்பளம் கொடுக்காத ஒரு வேலைக்காரன் மாதிரி இருந்தோம், இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குற்றமோ ஒரு தப்போ நடக்கும்போது நம்மளை மாட்டி விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களே அப்படின்னு உங்களுக்குள்ள சில மனவலிகள் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். இரண்டாவது, உறவுகளுக்குள் உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் நிச்சயமாக ஏற்படும். நெருக்கமானவங்களோட தூரம் தவறான புரிதல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க, அது உங்களுடைய காதலாக இருக்கட்டும், உங்களுடைய நட்பாக இருக்கட்டும், உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், நீங்க கூடவே இருக்கணும். கூடவே இருந்தாதான் உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு தூரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக்கி கொண்டு போக போக நீங்க பக்கத்துல இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் உங்களுக்குள்ள ஏற்படாது. தூரமாக விலகி செல்லும் பொழுது, வெளியூருக்கு செல்லும் பொழுதோ, வெளி வேலைக்கு செல்லும் பொழுதோ, எதையாவது ஒண்ணு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தூரமாக செல்லும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில சில உறவுகளை தூரமாகவே கொண்டு போக வைத்துவிடும். தவறான புரிதல்களையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு சில உறவுகளை அப்படியே முறித்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படவும் செஞ்சிருக்கும். மூன்றாவதாக இருப்பது, முடிவெடுக்கக்கூடிய திறனில் ஒரு குறைவானது ஏற்பட்டிருக்கும். சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கும். அதனால என்ன பண்றது என்ன பண்ணுனா நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும் என்று உங்களுக்கு எந்த விதமான ஐடியாக்களும் எதையுமே யோசிக்காம பல முறைகள் நீங்க உங்களையே கஷ்டப்படுத்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனால எந்த விதமான முடிவையும் உங்களால தெளிவாக எடுக்க முடியாது. மன அழுத்தமும் பயமும் உங்களுக்கு 4வதாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். எதுவும் சரியாக மாடிக்கி அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு
உங்களுக்குள்ள சொல்லிக்கொண்டே இருக்கும். நீங்கள் தவறுகள் செய்யத்தான் செஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது இன்னும் உங்களை எதிர்பார்த்து கொண்டே தாங்க இருக்கும். எதிர்பார்த்து உங்களை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளாக ஆக்கி கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கவனமாக இருங்கள். உங்களையே எதிர்த்தவங்க யார் தெரியுமா? உங்களுடைய நல்ல மனது, உங்களுடைய திறமை, நீங்க முன்னேற போறீங்க அப்படிங்கிற ஒரு பயம். இது எல்லாமே உங்களுக்குள்ளேயே தெரிந்து நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வீங்க. எனவே உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க உங்கள் மீது நீங்க கவனமாக இருக்கணும். இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நன்மைகள் என்பது நிச்சயமாக ஏற்படும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா? இனிமே உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகிறது, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையவே அது மாற்றப்போகிறது என்பதை கமெண்ட் வாயிலாக தெரியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் நீங்கள் புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தது பிரச்சனைகளை மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையிலும் மறைந்து கிடக்கக்கூடிய உண்மைகளும், மறைந்து கிடக்கக்கூடிய மகிழ்ச்சியும் நிறைந்ததாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் சில நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நடக்கப் போகிறது. அதற்கு முன்பு நீங்க உங்களை முதல்ல மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்றவங்களுக்காக நீங்க வாழ்ந்தது போதும். உங்களுக்காக இனிமேல் நீங்க வாழ ஆரம்பியுங்கள். மற்றவங்கன்னு உங்களுடைய காசு, பணம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நேரங்கள் என அனைத்தையுமே நீங்க தொலைத்திருப்பீங்க. ஒரு நிமிடம் நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆமா இதெல்லாம் உண்மைதான் என்று நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. நீங்க மற்றவங்களுக்காக ஓடி இருப்பீங்க. ஆனா மற்றவங்க யாரும் உங்களுக்காக ஓடி வந்திருக்க மாட்டாங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில முக்கியமான சில விஷயங்களாக இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளைக்கு பிறகு உங்களுடைய அதிபதி சந்திர பகவான் ஒரு முக்கியமான மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த முக்கியமான மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? புதிய முயற்சிகளின் ஆரம்பமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான ஆரம்பமாக இருக்கலாம். அதை நினைத்து சுத்தி இருக்கக்கூடிய அனைவருமே பெருமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முயற்சியாக இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் கூட இனிமே நகர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் தடைபட்டு நின்று பிரச்சனைகளாக இருந்த காரியங்கள் கூட இனிமே நல்ல விதமான நிகழ்வுக்கு நிச்சயமாக நகர ஆரம்பிக்கும். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத உதவிகள் கூட உங்களுடைய எதிரிகளிடமிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேண்டும் என்றால் உங்களுடைய எதிரிகளையே நீங்க போய் அணுகி பாருங்க. துரோகிகள் அணுகாம எதிரிகளை மட்டும் அணுகி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்க நினைத்த காரியங்கள் இனிமே எப்படி தெரியுமா நடக்கும்? நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்கள் இனிமே திடீரென்று நடக்க ஆரம்பிக்கும். ஆனா நீங்க அதை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு செயல், இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்குமா, நடந்து அது நம்மளை உயர்த்துமா அப்படின்னு நீங்களே எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நாளில் நடக்க ஆரம்பிக்கும். யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு உதவியை நீங்க இந்த ஒரு நேரத்தில் மறந்திருக்க மாட்டீங்க. மறக்காம உங்களுடன் நீங்க வைத்து கொண்டு இருப்பீங்க. அந்த ஒரு நபரை நீங்க மீண்டும் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன வேண்டுமோ, அவங்களுடைய தேவைகள் என்னவோ அது அனைத்தையுமே அறிந்து அவங்களுக்காக நீங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பீங்க. உங்களுடைய மனதிற்குள் ஒரு தெளிவுங்கிறது இந்த ஒரு நேரத்துல பிறக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைத்தது எதுவுமே இனிமே முடியாது. அதனால் நாளை நீங்க சுலபமா எல்லாத்தையும் நடத்தி கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரவும் செய்யும். பெரிய மாற்றத்தையும் நிச்சயமா கொண்டு வரவும் ஆரம்பிக்குங்க. பிரச்சனைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா விலக ஆரம்பிக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அனைத்துமே இனிமே தெளிவான ஒரு முடிவாக மாற ஆரம்பிக்கும். தடைகள் இருந்த இடத்தில் வழிகளானது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தைகள் சரியான நேரத்தில் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நேரம் என்பது ஆரம்பித்து விடும். அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா கொண்டு போகவும் செய்யுங்க. நீங்க சர்ச்சையிலிருந்து இந்த ஒரு நேரத்தில் விடுபடுவீங்க. உங்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகள், தவறான முடிவுகளை கூட வைத்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் அதிலிருந்து நீங்க நிச்சயமா வெளியே வர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உண்மை என்னவென்று மற்றவங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் மீது தவறே இல்லாம பிடித்து வைத்தவங்க கூட இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு விடுவாங்க. உங்களை பத்தி அனைத்தையுமே அவங்க புரிந்து கொள்வாங்க. உங்களை குற்றம் சொன்னவங்க மௌனமாகி அமைதியாகி விடுவாங்க. என் மேலதான் தவறு அப்படின்னு அவங்க அவங்களுடைய தவறையே ஒப்புக்கொள்வாங்க. நீங்க அமைதியாக இருந்ததே உங்களுடைய வெற்றியாக இந்த ஒரு நேரத்தில் மாறிவிடும். நீங்க நாளைய
நாட்களிலிருந்து உங்களுடைய கிரக நிலைகளின் மாற்றங்கள் எப்படி தெரியுமா மாறும்? சந்திர பகவான் உங்களுக்கு ஆதரவாக நகர ஆரம்பிப்பார். ராகு பகவானின் தாக்கங்கள் இனிமே குறைய ஆரம்பிக்கும். கேது பகவானின் குழப்பங்களும் இனிமே குறைந்து இதனால உங்களுடைய மனதிற்குள் மன நிம்மதி என்பது ஏற்படும். இம்முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தெளிவு உங்களுக்குன்னு பிறக்க ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டத்திற்கான ஒரு ஓட்டமும் உங்களுக்கான நிச்சயமாக பிறக்கவும் ஆரம்பிக்கும். எனவே கடகம் ராசி அன்பர்களை, நீங்க கடந்த காலத்தில் அனுபவித்த வழிகள் எல்லாம் உங்களை வீணாக்குவதற்காக கிடையாது. ராகு கேது உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகளாக இருக்கும். அது உங்களை இனிமே உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்கும். உங்களுடைய மனதில் ஒரு அமைதியை ஏற்படுத்தும். உங்களுடைய பாதையில ஒரு வெளிச்சத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்க காத்திருக்கக்கூடிய நாளானது இனிமே வந்துவிட்டது. அந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே நடக்குமா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை எப்படியாவது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.